வெல்கம் டு வேட்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் ஹலீம். இந்த மட்டன் ஹலீம் இந்த ரம்ஜான் டைமில் ஃபாஸ்டிங்காக இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. இங்கே ஹைதராபாத்தில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு ரம்ஜான் சீசனில். இப்போ அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ஹலீம் ரெசிபிக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேன். நல்ல போன்லெஸ் பீஸு, நல்ல பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க, பிரியாணிக்கு மாதிரி. இப்போ இதில் நான் 1 teaspoon ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/2 teaspoon, கரம் மசாலா ஒரு 1/2 teaspoon. நெக்ஸ்ட்டு இந்த மட்டனுக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 100 ml கர்ட் வச்சுருக்கேன், இதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 hour இது நல்லா ஊதட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஹலீம் சமைக்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்துருக்கேன், ப்ரெஷர் குக்கர். இதில் ஒரு 3 tablespoon கீ எடுத்துருக்கேன். இதுக்கு ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் கீ தான் யூஸ் பண்ணணும். 3 tablespoon கீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹலீமுக்கு வேண்டிய ஸ்பைசஸ்லாம் எடுத்துருக்கேன். சோம்பு, ஏலக்காய், சாஜிரா, ஸ்டாரு, மராட்டி முக்கு, லவங்கம், பட்டை. இப்போது நம்ம இது கூடயே நான் கோதுமை ரவை எடுத்துருக்கேன், சம்பா கோதுமை ரவை நான் 1/2 cup எடுத்து நல்லா இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீல இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பாஸ்மதி ரைஸு, இதையும் நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 cup. 1/2 kg மட்டனுக்கு நீங்கள் 1/2 cup கோதுமை ரவையும் 1/2 cup பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கோங்க. பச்சை பருப்பு ஒரு 2 tablespoon வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தோதம் பருப்பு ஒரு 2 tablespoon. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் நம்ம கீழே ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி. இந்த ரம்ஜான் டைமில் நோம்பு சீசனில் இது இங்கே ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. நீங்கள் ஹைதராபாத் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரம்ஜான் டைமில் வந்தீங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tablespoon போடலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் 1 teaspoon அளவு, கரம் மசாலா 1 teaspoon அளவு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா இலை 1 கைப்பிடி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் 1 கைப்பிடி வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொரிச்ச வெங்காயம், நீல வாக்கில் நீங்கள் வெங்காயத்தை அரிஞ்சிட்டு ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். இது இந்த ரெசிபிக்கு நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். இது நான் 1 cup அளவு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச இந்த 1/2 kg மட்டன் போன்லெஸ் பீஸு, இதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குக் பண்ணும் போதும் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2.5 cup வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கர்டெல்லாம் சேர்த்துக்கிறதால நம்மளுக்கு அதுலேருந்தே வாட்டர் வரும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் சால்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கடைசியாக குக் பண்ணதுக்கு முன்னாடி கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கவர் பண்ணி நம்மளுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு 7 to 8 விசில்ஸ் வரணும். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா குழஞ்சி ஒரு மேஷ் ஆகி வரணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ விசில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 7 விசில்ஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு குழஞ்சி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே கறி எல்லாம் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு மசிச்சு வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மட்டு வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். நம்மளுக்கு ஒரு அரிசியும் கறி எதுவுமே தெரியக்கூடாது. இது ட்ரெடிஷ்னலாக பண்ணும் போது அவங்க இதுக்குன்னு தனியாக வந்து பாத்திரம் வச்சுருப்பாங்க அடிக்கிறதுக்குன்னு தனியாக. நம்ம வீட்டில் பண்ணும் போது இந்த மாதிரி மட்டு வச்சு நீங்கள் அடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 1/2 kg வந்து மட்டன் போட்டேன், போன்லெஸ் பீஸு. இப்போ நம்மளுக்கு மட்டன் எல்லாம் நல்லா மசிச்சு வந்ததுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஒரு 2.5 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னும் நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இன்னும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிங்க. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கீ போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நீங்கள் 2 days 3 days நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணால் கூட உங்களுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் இருக்கணும். ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்மளுக்கு இது மசிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இந்த பவுலில் சர்வ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே வந்து கீ ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1/2 kg மட்டனுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நமக்கு கீ தேவைப்படும். மேலே வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நான் புதினா லீவ்ஸ் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ஹலீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் ஹைதராபாத் விசிட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஹலீம் சாப்பிடுங்க இந்த ரம்ஜான் சீசனில். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.